ஏய் வா இங்க வா, பேட்டிங் பண்ணு. சூப்பர் சூப்பர். பால் போட போறான். டேய் டேய், என்னடா பேட் ஆட்டுறேன்னு சேர்த்து என்னைய ஆட்டிக்கிட்டு இருக்கு? என்னடா பேட்டிங் பண்ற? என்ன பேட்டிங் இல்ல பண்ற? கோச் இப்ப பாருங்க, பால் போடல. கரெக்டா எப்படி ஸ்டிஃபா பிடிச்சிருக்கான். பால போடுப்பா. ஏய் என்னடா? இல்ல கோச், இப்ப இப்படி பால போடுப்பா. இங்க பாரு, அது வந்துருது. எனக்கு என்ன கருமத்துக்கு வருது தெரியல, நடுங்குது. நீங்க உங்களாலதான் நடுங்குது. நான் என்னடா பண்ணேன்? நான் பேட்டை ஸ்டிஃபா தான்டா பிடிச்சேன். பாருங்க, டேய் பேட்டை வச்சு மண்டையை உடச்சு விடு பாத்துக்க. நீ ஸ்ட்ரிக்டான ஆபீசரா என்ன நடக்கிறீங்க? அப்புறம் இது என்ன இந்தியன் டீம்னா ஸ்ட்ரிக்டா இல்லாம என்ன நல்லா இருக்கியாவா, கேர்ள் ஃபிரெண்ட்லாம் நல்லா இருக்கா, அப்படியா ஐபிஎல்ல பாத்தீங்களா எப்படி விளையாடுறீங்க? என்ன அதைத்தான் கேட்கிறேன். ஐபிஎல்ல கலட்டுறீங்க, ஏன் கலட்ட மாட்டேற? தெரியலையே, நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் காரணம். ஓ நானாப்பா? உன்னை வந்து காசு போட்டு டிக்கெட்டு போட்டு உன்னை இங்க நான் கூப்பிட்டு வந்தேன்ல, இதுக்கெல்லாம் எனக்கு சேர்த்து தான்ப்பா பண்ணுவேன். ஏண்டா அங்க மட்டும் எப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண? அங்க இருக்கிற கோச் வந்து எங்களை கூலா ஹேண்டில் பண்ணுவாரு. நான் என்ன பண்ணேன்? கூலா ஹேண்டில் பண்ணேன். ஹாட்டாவா? சரி. அங்க இருக்கிற கோச் தான் காரி துப்பி கேவலப்படுத்தி அவனுக்கு நீங்க என்னன்னாலும் பண்ணுங்க, கை நடுக்கத்துக்கு ஏதாச்சும் பண்ணி விடுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்கான்டா. இல்ல நான் விளையாடுறேன், நல்லா விளையாடுறேன். நீதானே? இங்க பாரு, இந்த பேட்டை பிடி. ஒரு கயிறு இருந்தா கொண்டு வாங்க, கயிறையும் பேட்டை சேர்த்து கட்டி விட்டுரு, அப்படியாச்சும் விளையாடுறானான்னு பாப்போம்.